குரூப் 4 ஆர்ஆர்பி குரூப் டி கணிதம் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன்லேருந்து கொஷின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 3A = 5B மற்றும் 4B = 6C எனில் A:C என்னன்னு கேட்குறாங்க. இதை எப்படி செய்யலான்னா 3A = 5B. அப்போது இதில் ஏயோட வேல்யூ வந்து ஏ வந்து 5, பி வந்து பி வந்து 3. புரியுதுங்களா? அப்போது A:B வந்து 5:3. அதேமாரி இங்கே எடுத்திங்கன்னா 4B = 6C. அப்போது B வந்து 6, C வந்து 4. அப்போது B:C வந்து 6:4. புரியுதுங்களா? இப்போ ஏசியும் கேட்குறாங்க. அப்போது ABC, ஏக்கு பதிலாக 5, பிக்கு பதிலாக 3. இங்கே வந்து பிக்கு பதிலாக 6, சிக்கு பதிலாக 4. இந்த காலியாக இருக்கிற இடத்துல இந்த 3 போடணும், இங்கே காலியாக இருக்கிற இடத்துல 6 போடணும். இப்போது ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா 30, 6 3 18, 3 12. இப்போ என்ன கேட்குறாங்க? A:C தான் கேட்குறாங்க. அப்போ A:C = A வந்து 30:12. அப்போது இதை 3ஆல் அடித்தா 10, இது 6ஆல் அடித்தா, இப்போ 6ஆல் அடிச்சிங்கனாக்கா இது 5, இது 6ஆல் அடித்தா 2. அப்போது 5:2. இதுதான் ஆன்சர். A:C = 5:2. அடுத்த கணக்கை பார்த்திங்கன்னா A:B = 8:15, B:C = 5:8, C:D = 4:5 எனில் A:D என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னா A/B × B/C × C/D இந்த மாதிரி போட்டோம்னா இந்த பிக்கு இந்த பி கேன்சல் ஆகிடும், இந்த சிக்கு இந்த சி கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது A/D தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போது இதே மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன கேட்குறாங்க? சாரி, AD தான் கேட்குறாங்க, CD கிடையாது, AD. ஏவும் டியும் கேட்குறாங்க. அப்போது நீங்கள் வந்து இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா ABக்கு வந்து ஏவுக்கு 8, பிக்கு 15. அதேமாரி இதில் BC கொடுத்துருக்காங்களா × 5/8. அதில் AD வந்து இது CD தான், இங்கே தான் இருக்கா CD, AD தான் இங்கே இருக்குது. CD வந்து 4:5, 4/5. அப்போ வந்து இந்த 5க்கும் இந்த 5 கேன்சல் ஆகிடும், இந்த 8க்கு இந்த 8 கேன்சல் ஆகிடும். அப்போது என்ன ஆகும்? மீதி என்ன இருக்குது? 4/15 இருக்கா? 4/15. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? A:D = 4:15. அதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்த்திங்கன்னா 2A = 3B = 4C எனில் ABC, A:, B:, C என்னன்னு கேட்குறாங்க. இதை எப்படி செய்யலான்னா ஃபஸ்ட்டு 2A = 3B எடுத்துக்கோங்க. இப்போ இதில் A என்ன? A வந்து 3, B வந்து பியோட மதிப்பு வந்து 2. புரியுதுங்களா? அப்போது இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3B = 4C. இதில் பியோட மதிப்பு வந்து 4, சியோட மதிப்பு வந்து 3. இப்போ இதை எப்படி எழுதலாம்? A:B = 3:2. அதேமாரி B:C = என்ன எழுதலாம்? 4:3. புரியுதுங்களா? இப்போது ABC கேட்குறாங்க. இப்போது ஏவுக்கு இங்கே என்ன வந்திருக்கு? 3:2 வந்திருக்கா? 3, 2. இங்கே என்ன வந்திருக்கு? B:C வந்து 4:3 வந்திருக்கா? 4, 3. அப்போ இங்கே காலியாக இருக்கிற இடத்துல 2 போடுங்க, இங்கே காலியாக இருக்கிற இடத்துல 4 போடுங்க. ரெண்டுத்தையும் பெருக்குங்க.
3 12 2 8 2 3 6. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, ஏபிசி. அப்போது A/B/C ஈக்குவல் டு 12:8:6. 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 4 3. இப்போது 6:4:3 இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்த்திங்கன்னா A/B/C ஈக்குவல் டு 2:3:4 எனில் A/B, B/C, C/A என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இங்கே வந்து ஏவுக்கு வேல்யூ 2, பிக்கு வேல்யூ 3, சிக்கு வேல்யூ 4ன்னு எடுத்துக்கணும். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, A/B B/C C/A தானே கேட்குறாங்க. இப்போ ஏவுக்கு வந்து 2 2/3. இப்போ பிக்கு வந்து 3, சிக்கு 4. அப்போது சிக்கு 4, ஏவுக்கு 2. எல்லாத்துக்கும் எல்சியம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க 12. 12ல் இந்த 3 எத்தனை தடவை இருக்குது, 4. 4 2 8 ஆச்சா. இது 3 தடவை இருக்குது, இங்கே 9 ஆச்சா. இங்கே வந்து 6 தடவை இருக்குது. 12ல் 2 வந்து 6 தடவை இருக்குது. 6 4 24. புரியுதுங்களா? 24. இப்போ இந்த எல்சியத்தை விட்டுருங்க, மீதி இருக்கிறத எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு 8:9:24. அதுதான் வந்து உங்களுக்கு A/B B/C C/A. புரியுதுங்களா? இதுதான் அதோட வேல்யூ. அடுத்த கணக்கை பாருங்கள். 2 எண்கள் 3ஆம் எண்ணிலிருந்து முறையே 10% மற்றும் 15% குறைவாக உள்ளது எனில் அந்த இரு எண்களின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது அந்த 2 எண்கள் தெரியாது நமக்கு. ஆனால் 2 எண்ணும் வந்து 3ஆவது எண்ணிலேருந்து 10%, 15% குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 3ஆவது எண்ணை 100ன்னு வச்சுக்கிட்டோம்னா ஏ வந்து 10% குறைவுனா 90. அடுத்து பி வந்து 15% குறைவுனா 100லேருந்து 15 கழிச்சிட்டா 85. அப்போ 85 தான் இது. புரியுதுங்களா? இப்போது அந்த இரு எண்களின் விகிதம் கேட்குறாங்க. அப்போ 2 எண்கள் ஏபி இருக்குல்ல, அதோட விகிதம் கேட்குறாங்க. அப்போது இது 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 1 8, இது வந்து 1 7. புரியுதுங்களா? இப்போ 2 எண்களின் விகிதம் வந்து 18:17. அதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? 3ஆவது எண்ணை நம்ம 100ன்னு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து குறைவாக உள்ளதுன்னா கழிக்கணும். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். இரு எண்களின் கூடுதலானது 2ஆவது எண்ணில் 116 2/3% எனில் முதல் எண்ணிற்கும் 2ஆவது எண்ணிற்குமான விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 2 எண் நமக்கு தெரியாது, A+B தெரியாது. அதோட கூடுதலானது 2ஆவது எண்ணில், 2ஆவது எண்ணா பியில் B × 116 2/3%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதை ஃப்ராக்ஷனாக மாற்றினீங்கன்னா என்ன வரும், 348, அது ஒரு 350/3 வருமா, இன்ட்டு சதவீதம்னு கொடுத்துருக்காங்க, அதனால 100. அப்போ இதையும் கேன்சல் பண்ணுங்கள். 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. இது 7, இது 5, 2 5 10. அப்போது இங்கே என்ன வரும், 7B/6 வருதா. இங்கே ஒரு A+B இருக்குது. அப்போது இந்த பியை வந்து அந்தாண்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ A = 7B/6 - B. அப்போ இதுக்கு எல்சியம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இந்த 6B இங்கே வந்துடும். அப்போ 7B - 6B/6. இப்போது ஈக்குவல் என்ன வரும், 1B/6. இங்கே A இருக்குது. அப்போ A/1ன்னு அர்த்தம். A/1ன்னு அர்த்தம். அப்போது A வந்து 1, B வந்து 6. புரியுதுங்களா? அப்போது 1:6. A1 A/B வந்து 1:6 அதோட விகிதம். புரியுதுங்களா?
இந்த மாதிரி தான் இந்த கணக்கு செய்யணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.